நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மியன்மரின் மையப்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம். இதன் காரணமாக இதுவரைக்கும் 145 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள். 732 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். பர்மிய செய்தி சேவை ஒன்று அளித்த தகவலின்படி இந்த எண்ணிக்கை மியான்மரின் இராணுவ தலைமை அதிபதியான மின் அங் ஹாங்கலிடமிருந்து கிடைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. தாய்லாந்தில் ஒரு பெரிய கட்டடம் சரிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த நிலநடுக்கம் சீனா, தாய்லாந்து ஆகிய நாடுகளிலும் உணரப்பட்டிருக்கிறது. ஊடகங்களில் வெளியாகிய காணொலிகளில் பெங்காக்கில் மக்கள் வீட்டை விட்டு வெளியேறி தெருக்களில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் புவியியல் ஆய்வு மையத்தின் கூற்றின்படி நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி பர்மிய நகரான சர்காமிங்கின் வடமேற்கில் 16 கிலோமீட்டரில் அமைந்திருந்தது. இந்த பகுதி தலைநகர் நெபிட்டோவுக்கு வடக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது. மியான்மரின் முதல் நிலநடுக்கம் ஏற்பட்டு 12 நிமிடங்களை ஆன நிலையில் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இரண்டாவதாக ஏற்பட்ட நிலநடுக்கம் 6.4 பதிவாகியது. இதன் மையம் சர்காயிங்கேக்கு தெற்கே 18 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. முதலாவது நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 7.7 என்பதாக தெரிவிக்கப்பட்டது. சாலைகள் சேர்ந்திருப்பதை படங்கள் காட்டுகின்றன. நாட்டின் இராணுவ அரசு 6 பகுதிகளில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தாய்லாந்து தலைநகர் பெங்காக்கில் ஒரு கட்டடத்தின் கூரை மீது இருந்த தண்ணீர் தெறித்து பல தளங்களை நோக்கி இறுதியாக கீழே தெருக்களில் ஊற்றியது. BBC குழுவினர் பெங்காக்கில் கட்டடங்கள் அசைந்ததாக தெரிவிக்கின்றார்கள். மேலும் மக்கள் தெருக்களில் தஞ்சமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நில அதிர்வானது தலை சுற்றலை தருமளவுக்கு இருந்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள். பெங்காக்கிலிருந்து நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள முழுமையான கட்டி முடிக்கப்பட்ட 30 மாடி கட்டடம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. இதில் சிக்கிக்கொண்ட தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கை 70 உயர்ந்துள்ளதாக தாய்லாந்தினுடைய தேசிய அவசர மருத்துவ சேவை மையம் கூறுகிறது. ஆக 43 பேரை காணவில்லை என்பதாக தகவல்கள் கூறியிருந்தன. இதே வேளையில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை குறித்து தெளிவில்லாத நிலையில் சம்பவ இடத்தில் ஒரு கள மருத்துவமனை அமைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் மற்றும் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருப்பதையும் அவதானித்துக் கொள்ள முடிகிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்திருக்கலாம் என்பதாக முதற்கட்ட தகவல்கள் கூறுகின்றன. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் மிகவும் அதிகம் என்பதாகவும் கூறப்படுகிறது. இதே வேளையில் உயிரிழந்தவர்கள் எவ்வளவு பேர் என்பது சரியாக இன்னமும் தெரியவில்லை. ஆனால் பல 100 பேர் இறந்திருக்கக்கூடும் என்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கம் ஏற்பட்டதன் பின்னர் மியான்மரின் மண்டேலா விமான நிலையத்தில் எடுக்கப்பட்டதாக தோன்றக்கூடிய உறுதி செய்யப்படாத காணொலிகள் வெளியாகியுள்ளது. அதில் மக்கள் கூச்சலிட்டுக் கொண்டு தலையில் அடித்த வண்ணம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு சிலர் தார் சாலைகளில்